ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா சமையல். இன்றைக்கி ஒரு அருமையான சூப்பரான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் இனிமேல் பழைய ப்ளவுஸு பத்தாத ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா கவலையே படாதீங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த ப்ளவுஸும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இது என்ன மாதிரி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இது பாருங்கள், ப்ளவுஸ் நல்லா தான் இருக்கும், ஆனால் அது வந்து சின்னதாகிடுச்சு, பத்தலை. இதெல்லாம் எப்போ தைச்சது. இப்போ இது என்ன பண்ணலான்னா, இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இந்த பேக் துணி மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், கை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நிறைய வீடியோ பழைய துணியெல்லாம் ரீயூஸ் பண்ணுறதை பற்றி நிறையா போட்டிருக்கேன். கண்டிப்பாக எங்கள் சேனலை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேக் துணியும் அதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த தையல் எடுத்து விட்டு கூட உங்களுக்கு துணி எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அப்படியும் செய்யலாம். இல்லை அது வேண்டான்னா கொஞ்சம் சைஸ் கம்மியாக தான் இருக்கும், பரவாயில்லன்னாலும் நீங்கள் அந்த தையலே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம், டைம் சேவ் ஆகும். இப்போ இந்த பேக் சைடும் அந்த தையல் இருக்கிற இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஷோல்டரும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த கழுத்து இறக்க இருக்குது இல்லைங்களா, இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது. அதனால் இந்த சைஸுக்கு இருக்கிற மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓரத்தில் கொஞ்சம் மடிச்சும் தைக்கணும். உங்களுக்கு இந்த ஷேப் பார்த்தாலே தெரியும், அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த லென்த்தில் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணணுன்னா, இப்போ இந்த கழுத்து பகுதி தைச்சிருக்கோம், ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இந்த சைடில் நம்ம கை கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, இது ஒரு 1 இன்ச் பீஸ் கொடுத்து நாம் தைச்சி திருப்பிக்கலாம். இந்த கழுத்து பீஸ் தைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இது பிசுறு தெரியாமல் தைச்சிக்கலாம். ஓரத்தில் தைக்கிறதுக்கு துணி வேணும். அது இந்த முன்னாடி இருக்கிற பீஸிலே நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து நான் இதில் வச்சு தைச்சிட்றேன். இதெல்லாம் தைச்சாச்சு. இப்போ இந்த சைடு தைச்சிருவோம். இப்போ இது பைப்பிங் மாதிரி கொடுத்து இது ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் தைச்சிக்கலாம். இப்போ இந்த சைடு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு ஜாயின் பண்ணிப்போம். இது ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். சுற்றின்னு பார்த்தா பை மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். தைச்சாச்சு. இது திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு பை மாதிரியே இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, பாருங்கள், குட்டி ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இது என்ன மாதிரி யூஸ் பண்ணலான்னா, செல்ஃபோன் போட்டுக்கலாம். இப்போ செல்ஃபோனில் வீடியோ எடுக்கிறனால அது போட முடியாது, பர்ஸு போட்டுக்கலாம். இப்படி ஒரு சிம்பிளாக ஒரு கடைக்கு போகணுன்னா ஒரு ஃபேன்சியாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது என்ன ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸு நல்லா புட்டாவாக இருந்தால் அப்படியே ஹேண்ட்பேக் மாதிரியே இருக்கும். இதுவே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கைப்பிடி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது ப்ளவுஸில் தைச்சதுன்னு சொல்ல முடியாது, பழைய ப்ளவுஸுன்னு சொல்ல முடியாது. இது இன்னும் நீங்கள் அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். செல்ஃபோன் போட்டிங்கனாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ பரிசு போட்டிருக்கேன் நான். இதுக்குள்ளே செல்ஃபோன் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். இப்போ இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது கைத்துணி. இந்த கைத்துணியில் நிலா மாதிரி அப்படியே வரைஞ்சிக்குங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை அப்படியே கட் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு அரை வட்டம் மாதிரி இருக்கணும். இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட்டியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணுறேன்னா, திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி திருப்பிக்கணும். திருப்பிட்டு இது சன்னமாக மடித்து இப்படி தைச்சிக்கணும். தைச்சிட்டிங்கன்னா இது ஒரு லூப் மாதிரி இருக்கும். அந்த கை துணியை திருப்பி போட்டுக்குங்க. அப்புறம் இந்த பட்டி கட் பண்ணோமா, இது
இப்படி ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு இது ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு இப்படி நேராக ஒரு தையல் விட்டுக்குங்க. தையல் விட்டுட்டிங்கன்னா இது ஒரு கயிறு மாதிரி ஆகிடும். அதை இப்படி மடிச்சுக்குங்க. இப்போது இந்த கை பக்கம் இப்படி வச்சு இந்த நடு சென்டரில் வச்சு இப்படி தையல் விட்டுக்கணும். சிம்பிள் தான், உங்களுக்கு சொன்னாலே புரிஞ்சிக்குவீங்க. அதனால் இந்த லூப்பை வந்து உள்ளே வச்சுட்டு இப்படி ஒரு தையல் விட்டுட்டு வந்துடணும். இப்போ நான் தையல் விட்டுட்டு வந்துடுறேன். தைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இப்படி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு குல்லா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி. இப்போது இதுக்கு இன்னொன்று வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா வேஸ்ட்டு சாக்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஒரு பக்கம் அப்படியே இந்த இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் வந்து இதுக்குள்ளார வந்து கொடுத்து இப்படி சுருக்கம் வச்சு இதெல்லாம் தைச்சிக்கணும். இந்த மாதிரி தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ இது தைச்சாச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு என்னமோ சின்ன குழந்தைங்க கவுன் போடுற மாதிரி இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகணும்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிச்சனில் வந்து சிங்குக்கு மேலே இப்படி வந்து தொங்க விட்டுட்டிங்கன்னா இது வந்து பாத்திரம் கழுவும் போது நம்ம நைட்டியில் சேலையில் இப்படியே வந்து ஈரக்கையை வந்து துடைப்போம். இப்போ வந்து அந்த வேலையே இல்லை, மிச்சமாயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி தொங்க விட்டுட்டிங்கன்னா நீங்கள் பாத்திரம் கழுவிட்டு அப்படியே இதில் இப்படின்னு துடைச்சிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த கையை துடைக்கிறதுக்கு நம்ம ஒரு டவல் தேடிக்கிட்டு இருப்போம், அதுக்கும் இது யூஸ் ஆகும். இந்த மாதிரி வந்து கையை துடைச்சி விட்டுக்கலாம். அதில் இது நல்லா வந்து கிளாத்து வந்து சாக்ஸு துணிங்கிறதுனால நல்லா வந்து தண்ணி இழுக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பட்டு துணியில் தைச்சதும் இன்னும் வந்து அழகு மெருகேறிடுச்சு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த ஒரு ப்ளவுஸை வச்சுட்டு எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து இது கிச்சன் டவலாகவும் யூஸ் பண்ணிட்டோம். கிச்சனுக்கு வந்து சிங்குக்கு மேலே தொங்க விட்டால் கை துடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு சின்ன ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி தயார் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பர்ஸோ போனோ நம்ம போட்டு எடுத்துகிட்டு போகலாம். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஜரிகை துணியில் தைக்கும்போது புட்டா போட்டதெல்லாம் தைக்கும்போது பார்க்குறதுக்கு இது வந்து ப்ளவுஸில் தைச்ச மாதிரியே இருக்காது. இந்த பார்டர்லாம் இருக்கிறதுனால இதை அயர்ன் பண்ணிவிட்டு அந்த டாட் பிடிச்ச அந்த இது போயிடும். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குழந்தை கூட பாவாடை கவுனாக தைச்சிட்டு இது மேலே வந்து அப்படியே போட்டுக்கலாம், ஒரு ப்ளவுஸாக போட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோதி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.